அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 266 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே தவம் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், தவம் செய்வார் தங் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தவம் செய்வார் தங் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்றால் எந்த துன்பத்தையும் பொறுத்து கொண்டு பிற உயிரினங்களுக்கு தாம் துன்பங்கள் எதுவும் செய்யாமல் தவ வாழ்க்கை செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்வார்கள். மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்றால் மற்றவர்கள் எல்லாம் தவ செயல்களில் ஈடுபடாமல் ஆசைக்கு உட்பட்டு அவ செயல்களில் தர்மத்திற்கு புறம்பான அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கான தனித்தனியான பொருளாகும். அதாவது தமக்கு வந்த எந்த துன்பத்தையும் பொறுத்து கொண்டு பிற உயிரினங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் தான் கொடுக்காமல் தவ வாழ்க்கை வாழ்பவர்களே தமது வாழ்வியல் கடமைகளை செவ்வனே செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனைய மற்றவர்கள் ஆசைகளுக்கு ஆளாகி தமது கடமைகளை மறந்து வெட்டி செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள், அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளிலே 2 சுழி நீ குறில் எழுத்து அதிகப்படியாக 1705 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை அறிகிறோம். தவத்தினுடைய தவ செயல்களில் ஈடுபடுபவர்களுடைய பெருமைகளை கூறுகின்ற இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பீத்தன் எழுதியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தமது இதயம் தனிலே அன்பு கொண்டு பிற உயிரினங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வதை தமது கடமையாக கொண்ட நல்லவர்களை கண்டால் அன்பே உருவான தெய்வம் அங்கே நின்று அத்தகைய உயர்வானவர்களுக்கு வணக்கம் செலுத்தும். பிற பொருளின் மீது ஆசை இல்லாத மனிதர்களை துன்பம் எங்கே நெருங்கும்? பொன்னிலே இன்பம் புகழிலே இன்பம் என்று பலரின் நெஞ்சம் மயங்க கூடும். ஆனால் பூவை போல அழகாக இயல்பாக உண்மையாக சிரிக்கின்ற உன்னை கண்டால் உண்மை பல இந்த மக்களுக்கு விளங்கும் என்று தவத்தினுடைய தவ செயல்களினுடைய பெருமையை இந்த உலகுக்கு அற்புதமாக எடுத்து அந்த நாயகன் உரைக்கின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன். புலமை பித்தனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் குழந்தைகளுடன் மிக உயர்வாக மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும்.
பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போலே சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். பூவை போலே சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, தமக்கு வந்த எந்த துன்பத்தையும் பொறுத்து கொண்டு பிற உயிரினங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் கொடுக்காமல் நன்மைகள் பலவற்றை செய்கின்ற தவ வாழ்க்கை வாழ்பவர்களே தமது வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செவ்வனே செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஏறைய மற்றவர்கள் எல்லாம் ஆசைகளுக்கு ஆளாகி தமது கடமைகளை எல்லாம் மறந்துவிட்டு வெட்டி செயல்களை, அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்து அவர்கள் புகழினை இழப்பார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து வாழ்விலே தவ செயல்களிலே ஈடுபட்டு தவ வாழ்க்கை வாழ்ந்து புகழையும் பெருமையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 267. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.